ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு புதிய மாதத்திற்குள்ளே கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். புதிய மாதத்திற்கு வேண்டியதான நல்ல வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்து இந்த மாதத்தை துவங்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு புதிய நாளையும் புதிய மாதத்தையும் புதிய வருடத்தையும் தேவ பிரசன்னத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் துவங்குவது என்பது நாம் கிடைக்கப்பட்டிருக்கதான மகா பெரிய ஆசீர்வாதம். அது பாக்கியம். நமக்கு தேவன் இந்த மாதத்தில் கொடுத்ததான வாக்குத்தத்தம், அவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிறதான வார்த்தை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை என்று நம்புங்கள். அல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்பட்டு போவது இல்லை. ஆமாம், நம்மளை அசைவுற அவர் விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான காலம், we are living in times of shaking. அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிற, அசைவுகளை அதிகமாய் சந்திக்கிறதான அப்படிப்பட்டதான சூழல், அப்படிப்பட்டதான காலத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், எவ்வளவோ அசைவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உலகத்தில் அசைவு இருக்குதா? இருக்குது. நேற்று காலையில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ உலகம் முழுவதுலேயும் ஒரு பதட்டமான சூழல் என்ன செய்து நிலவி கொண்டு இருக்குது. எப்போ 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் அப்படிங்கிறதான ஒரு அச்சம் எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்து இருக்க இந்த உலக போரினுடைய தாக்கமும் தன்மையும் அதிகரித்து கொண்டே இருப்பதாக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ உலகம் முழுசுலையும் ஒரு அசைவு என்ன செய்து இருக்குது. அது பாருங்கள், குடும்பத்தில் அசைவுகள் இருக்கா? இருக்குது. எவ்வளவோ குடும்பங்களில் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், ஷேக்கிங் இன் ஃபேமிலிஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஷேக்கிங் இன் ஹெல்த், சரீர சுகவீனம் இருக்கத்தான் செய்கிறது. நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு இருக்கணும்னு சொல்லி இந்த காலத்தில் எவ்வளவோ காரியங்களை நம்ம டயட்டுன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி தான் பார்க்குறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் சுகவீனம் பலவீனம் என்ன செய்யுது? அசைவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பொருளாதாரத்தில் அசைவு இருக்கா? இருக்குது. ஷேக்கிங் இன் ஃபினான்ஸ் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய தேவை ஒன்று, வரவு ஒன்றாய் இருக்கிறது. எவ்வளவோ தேவைகளோடு இருக்கிறோம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். கடன் பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் ஃபினான்ஸில் இருக்கிற, பொருளாதாரத்தில் இருக்கிறதான அசைவுகள். அதோடு நின்றுச்சா? ஷேக்கிங் இன் ஃபெய்த்தும் இருக்குது. விசுவாசத்துலேயும் என்ன இருக்குது? அசைவு. ஆவிக்குரிய ஜீவியத்தில், விசுவாச ஜீவியத்தில் அசைவு இருக்குது. ஒரு வாரம் இயேசு நல்லவருங்கிறோம், இன்னொரு வாரம் அவர் எங்கே நல்லவர் அப்படின்னு சோர்ந்துடுறோம். ஒரு வாரம் நல்லவர்னதும் சபைக்கு ஓடி வந்துடுறோம். அதுக்கு அடுத்த வாரம் வீட்டில் இருந்து பார்ப்போம், இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு இருந்துடுறோம். திடீர்னு ஒரு உற்சாகம் வந்தால் நல்லா கைத்தட்டி பாடுறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இன்னொரு நாள் மற்றவங்க கைத்தட்டுவாங்க, மற்றவங்க பாடுவாங்க, நம்ம கைத்தட்டு பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னு ஷேக்கிங் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் அசைவுகள் இருந்து கொண்டே இருக்குது. இப்படி எத்தனையோ விதமான அசைவுகளை மனிதன் தான் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே இருக்கிறான். அசைவுகள் நிறைந்ததான சூழல், அசைவுகளாய் இருக்கிறதான காரியங்கள் நிறையா உண்டு. நம்மளை அசைக்க பார்க்கிற, நம்ம வாழ்க்கையில் அசைவை உண்டாக்குகிற காரியங்கள் ஏராளம் உண்டு. இப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிற, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு இந்த மாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இந்த வார்த்தையை அதிகாரபூர்வமாக ரொம்ப ஒரு போல்டாக சொல்கிறாரு. ஐ வில் நாட் பி ஷேக்கன். அவருக்கு தெரியும் லைஃப் இஸ் நாட் ஈஸி. தாவீதனுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? தாவீது மாதிரி வாழ்க்கை நம்ம இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, வாழ்க்கை முழுசும் ஓட்டம். ஓடி ஒளியணும்னு பார்த்தா ஒளிகிற இடத்துலையும் எதிராளிகள் கூட்டம். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு
பெருமூச்சு விடலான்னு பார்த்தா எதிராளிகள் பெலிஸ்திய படைகள் எழும்பி வருகிறது. இப்படி எவ்வளவோ காரியங்களை சந்தித்த மனிதன், லைஃப் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்ததான மனிதன். ஆனால் அந்த மனிதன் தான் சொல்றாரு, நான் அசைக்கப்படுவது இல்லை. ஏன் தெரியுமா? என் வாழ்க்கை இப்படியெல்லாம் போராட்டம், இப்படியெல்லாம் சூழல்லாம் இருக்கிறதுனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இல்லை. அது ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் நான் அசைக்கப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார். God is with me. Hallelujah. Hallelujah. சார், அன்ஷேக்கபிள் லைஃப்க்கு ஒரு 3 சீக்ரெட் உண்டு. அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். அன்ஷேக்கபிள் லைஃப், 3 சீக்ரெட்ஸ் ஃபார் அன் அன்ஷேக்கபிள் லைஃப். 1, ரைட் ஃபோக்கஸ், சரியான பார்வை. 2வது, ரைட் பொசிஷன், சரியான இடம் அல்லது சரியான தகுதி. அடுத்து ரைட் கான்ஃபிடென்ட், சரியான உறுதிப்பாடு. இந்த 3ம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். நம்ம அசைக்கப்படாமல் இருப்பதற்கு சரியான பார்வை இருக்கணும், சரியான இடம், சரியான உறுதிப்பாடு. இது 3 நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம அசைக்கப்படுவது இல்லை. தாவீதினுடைய வார்த்தையிலிருந்தே சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, தாவீது சொல்றாரு பாருங்க, ஒரு ரைட் ஃபோக்கஸ், சரியான பார்வை. ஐ ஹவ் செட் த லார்ட் ஆல்வேஸ் பிஃபோர் மீ. என்ன சொல்றாரு? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவருக்கு ஒரு டெசிஷன் இருக்கு, அவருக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறார். என்னன்னா, எப்பவும் நான் கர்த்தரை எனக்கு முன்பாக என்ன செஞ்சிருப்பேன், வச்சிருப்பேன். ஸோ காட் இஸ் மை ப்ரையாரிட்டி. தேவன் தான் எனக்கு முதன்மை. காட் இஸ் மை கைடு. அவர் தான் என்னை நடத்துகிறவர். காட் இஸ் ஆல்வேஸ் இன் மை சைட். எப்போதும் தேவன் என்னுடைய பார்வையில். இந்த ரைட் ஃபோக்கஸ், இந்த சரியான பார்வை சிந்தை நமக்கு இருந்துருச்சு அப்படின்னா நாம் அசைக்கப்படுவது இல்லை. தேவனுக்கு முதலிடம், தேவனுக்கு முதன்மை செலுத்தாம நான் அசைக்கப்படாமல் இருக்கணும்னு நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. தாவீது அலுவல்கள் மிகுந்தவர். தாவீது நம்மளை காட்டிலும் பிரச்சனைகளை சந்தித்தவர். தாவீதுக்கு நம்மளை காட்டிலும் பொறுப்புகள் ஏராளம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடக்கடவும். லுக்கிங் இன்டு ஜீசஸ் அண்ட் ரன். ஸோ நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் யார் மேலே தான்? இயேசுவின் மேலே. when we focus on problems we become fearful. நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் மேலே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யாராக மாறிடுவீங்க? பயப்படுகிற ஆளாக மாறிடுவீங்க. when we focus on people we become disappointed. ஜனங்கள் மீது நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்முடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா ஏமாற்றப்படுகிறவர்களாய் நம்ம என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். அதனால தான் வேதம் இங்கே சொல்லுது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன செய்யுங்க? ஓடுங்க. ஸோ அப்போ உங்கள் பார்வை, உங்கள் ஃபோக்கஸ்லாம் யார் மேலே தான்? ஏசப்பா மேலே தான். ஸோ இயேசுவின் மேலே பார்வையை வைங்க. அவருக்கு முதன்மை, அவருக்கு முதலிடம், அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. 2வது பாருங்க, தாவீது சொல்றாரு, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா. த ரைட் ஹேண்ட். அவர் என்னுடைய வலது பக்கத்தில் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். வேதத்தில் ரைட் ஹேண்ட் அப்படின்னா அது சில அர்த்தங்களை கொடுக்குது.
ரைட் ஹேண்ட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த். வலது கரம் என்பது பலன். ரைட் ஹேண்ட் மீன்ஸ் ப்ரொடெக்ஷன். வலது கரம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. வலது கரம் என்பது அத்தாரிட்டியை குறிக்குது, அதிகாரத்தை குறிக்கிறது. வலது கரம் என்பது சப்போர்ட், உதவியை குறிக்கிறது. இப்போ தாவீது சொல்றாரு, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்போ இது எல்லாம் தாவீதுக்கு கிடைக்கும். God is very close to me, not far away. தேவன் ரொம்ப அருகாமையில் இருக்கிறார். வலது கரம்னு சொல்லும்போது நம்ம சரீரத்தில் ஒன்றா இருக்கிற ஒன்று மாதிரி. ஸோ அப்படி ரொம்ப க்ளோஸாக தேவன் இருக்கிறபடினால நமக்கு வேண்டிய பலனை கொடுத்து, நமக்கு வேண்டியதான ப்ரொடெக்ஷனை கொடுத்து, நமக்கு வேண்டியதான அதிகாரத்தை கொடுத்து, நமக்கு வேண்டியதான உதவியை கொடுத்து நம்மளை அசைவுற விடாதபடிக்கு அவர் பாதுகாத்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய வலது பக்கத்தில், த ரைட் பொசிஷன், அவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நாம் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. During the time of sickness, God is at our right hand. நம்முடைய வியாதி நேரத்தில் தேவன் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். நம்முடைய சோதனைகளின் நேரத்தில் தேவன் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். நம்முடைய துன்பத்தின் நடுவில் தேவன் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். நம்முடைய யுத்தம், நம்முடைய போராட்டம், பிரச்சனைகள் மத்தியில் தேவன் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலது கரத்தினால நம்மளை என்ன செய்வாரா? தாங்குவார். ஸோ அதனால தான் தாவீது ரொம்ப போல்டாக சொல்கிறாரு, ஐ வில் நாட் பி ஷேக்கன், நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளையே, அவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நாம் அசைக்கப்படுவது இல்லை. மூன்றாவது, ரைட் கான்ஃபிடென்ஸ், சரியான உறுதிப்பாடு. நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறது அது பெருமை அல்ல, அது நம்மளுடைய விசுவாசம். திஸ் இஸ் நாட் அவர் ப்ரைட், பட் திஸ் இஸ் அவர் ஃபெய்த். அது நம்முடைய விசுவாசம், நான் அசைக்கப்படுவது இல்லை என்பது. அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், தாவீதை போல, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு சூழல் எதிர்மறையாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த இந்த நிலையான, ஸ்திரமான, சரியான உறுதிப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம விசுவாசத்தில் தீரர்கள் என்ற அர்த்தம். அப்போ நம்ம கூட கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைத்து நின்றது, அப்போ அந்த உறுதிப்பாடு ரொம்ப அவசியம், அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப அவசியம். ஸோ அதனால் தைரியமாக சொல்லுங்கள், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்படுவது இல்லைன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், எத்தனை போராட்டம் வந்தாலும் ஃபவுண்டேஷன், அந்த உறுதிப்பாடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்களும் நானும் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் நம்மளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. எளிமை நிற்போம், ஜெபித்து